எல்லாருமே வந்து இந்த போன 3-4 வருஷத்துடைய டேட்டாவை எடுத்துக்கிட்டு கோல்ட வந்து ஓவர் அப்சசிவ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க உறுதியா சொல்ல முடியுமா இன்னும் 5 வருஷத்துல தங்க படுபாதாளத்துக்கு போயிரும்னு? இவனை பத்தி உனக்கு தெரியாதுமா, சுத்த மக்கு. எப்பப்பெல்லாம் உலக நாடுல சண்டை வருதோ அப்ப மட்டும் தான் சார் தங்கம் ஏறும். எப்போ வந்து எந்த நாட்டுல சண்டை வரும்னு யாராலும் சொல்ல முடியுமா சார்? 50,000 ரூபாய்க்கு ஒரு பவுன் வாங்குறோம். ஒரு வருஷத்துல நியாயமா ஒரு ரீசனபிளா ஏறுச்சுன்னா எவ்வளவு ஏறும்? 5,000 சார். ஒரு வருஷத்துல நீங்க கொடுத்த காசு விலைக்கு வந்திருக்கும் போது 5,000 ரூபாய் லாஸ் ஆகும் அப்ராக்சிமேட்டா. அப்ப நீங்க மறுபடியும் எவ்வளவுக்கு விக்கிறீங்க? 45,000க்கு விக்கிறீங்க. இப்போ இதுல உங்களுக்கு என்ன லாபம்? ஒரே ஒரு தடவை கெட்ட வார்த்தை மட்டும் பேசிக்கிறேன். இவனை திட்டத்துக்கு தான். ஒரு தடவை இல்ல, எத்தனை தடவை? பட் எனக்கு 50% லாபம் எதுல வந்திருக்கு அப்படின்னா கோல்டுல தான். தங்கம் தான் ஒரு கோல்டு ஸ்டாண்டர்ட் ஃபார் இன்வெஸ்ட்மென்ட்னா அப்ப ஏன் கவர்மெண்ட்டோ இந்த பெரிய கம்பெனிஸ்லாம் மொத்தமா தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணலாமே? அவங்க இன்னும் ஏன் மத்ததுல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இப்ப இருக்காங்க? கவர்மெண்டே நிறைய தங்கம் வாங்குதே ஏன்? எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, தெரியாது, தெரியாது. டாலரின் மேல் இருக்கும் மதிப்பு வந்து கம்மியாயிட்டே வருது. யாருமே இப்ப யூஎஸ் டாலர் நம்ப ரெடியா இல்ல சார். அப்ப டாலர் மேல நம்பிக்கை போயிருச்சு, தங்கம் தான் நமக்கு பாதுகாப்புன்னு சைனா, அமெரிக்கா, இந்தியா நம்புறப்ப சோனியாவும் விஷ்ணுபிரியாவும் நம்ப கூடாதா? என்னடா அவன் பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்கான். தாராளமா நம்பலாங்க சார். அப்புறம் ஆனா என்ன? வருஷம் தங்கம் ஏறிட்டே இருக்கும்ன்ற நம்பிக்கை தப்பு. அது நடக்காது. 2 வருஷத்துக்கு முன்னால யாராவது உலக நாடுகள் தங்கத்தை போட்டி போட்டு வாங்கும்னு சொன்னீங்களா? சொல்லல. ஏன் சொல்லல? இது தெரியாது. அப்பவே தெரியல. Yes, sir. ஏன்னா அடுத்தது நீங்க சொல்றத நான் எப்படி நம்புறது?